ஹலோ கைஸ், இன்னைக்கு காலையில் வீடியோ போட முடியவில்லை. டிஃபன் எல்லாம் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. இன்னைக்கு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸு பிரிஞ்சி ரைஸ் செய்கிறேன். பாருங்க, நெய் ஊற்றிக்கிறோம், 2 பட்டை, ஒரு எல்லாம் இந்த ஏலக்காய், கிராம்பு 2, டீ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிராம்பு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம். பிரிஞ்சி சாதம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டு ரொம்ப போடலை, நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தான் செய்கிறேன். குக்கரை பார்த்தீங்கல்ல, சின்ன குக்கர், அதான் கொஞ்சம் தான் செய்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்துடணும். இப்போ என்ன செய்வோம், பச்சை மிளகா போட்டுக்குவோம். பச்சை மிளகா இதுக்கு மெயின் டேஸ்ட்டு. பச்சை மிளகா போட்டுக்கணும். அரிஞ்சிருக்கேன் 2 ரொம்ப 2 அரிஞ்சிட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் சும்மா கீனி விட்டு போட்டுக்குவேன். நான் காரம் தேவைப்படுறதுக்கு போடுவேன். இது குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா நம்ம பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்க மட்டும் காரம் விரும்புகிறாங்கன்னா 2 அரிஞ்சிட்டு போட்டுடலாம். அரிஞ்சிட்டு போட்டோம்னா காரம் அதிகமாக இருக்கும். இதில் பச்சை மிளகா ஸ்மெல்லு இருக்கும், ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்பொழுதே ஆஸ் யூசுவல் நம்ம செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி உங்களுக்கு தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு மசிஞ்சு வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசிஞ்சிக்கும். நல்லா மசிச்சோம். இதால் 1 டம்ளரு அரிசி போட்டுருக்கேன். கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியே பாஸ்மதி ரைஸ். இதில் 1 டம்ளரு ஊற்றுறோம். பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 ஊற்றினா போதும். தேங்காய் பால் 1.5 ஊற்றினா போதும். நான் கொஞ்சம் கூட தான் ஊற்றுறேன். ஏன்னா கும்பலாக அரிசி போட்டோம், அதனால் கொஞ்சம் ஊற்றிட்டேன். 1.5 தான், 1க்கு 1.5 தான் கணக்கு. தேங்காய் பால் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுருக்கோம். இது லைட்டாக சூடு வந்தோடனே அரிசியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வருது, தெரியுதா? இப்போ அரிசியை கலந்து மூடி வச்சிட வேண்டியதான். அரிசியை போட்டு ஒரு கலக்கி மூடி வச்சுட்டு சிம்மிலேயே போட்டு ஒரே விசில் நிப்பாட்டிடணும். அப்புறம் எங்களுக்கு ஆவி போனோன்னே எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி சாதம் ரெடி. பாருங்க, அரிசி போட்டேன். இதில் என்ன டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, இப்படி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் சாதம்னே கரெக்டாக இருக்கும். திறந்து விட்டுருக்கேன். பாருங்க, சாதம் ரெடி. கரெக்டாக இருக்கு பாருங்க. 1.5 பங்கு தண்ணி, ஒரே விசில். கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? சாதம் நல்லாயிருக்கும். பன்னீர் வறுவல், பிரிஞ்சி சாதம். இது எங்கள் பேரனுக்கு ஒரு காம்பினேஷன். லஞ்ச் பேக் பேரனுக்கு ரெடி பண்ணுறோம் பாருங்கள். வெங்காயம் நிறையா போடுறவங்க போட்டுக்கலாம். அவனுக்கு பிடிக்காது, அதனால் வெங்காயம் நாங்கள் கம்மியாக போடுவோம். தக்காளியெலாம் இப்போ எடுப்போம், எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் அவனுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் சாதம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சத்தியா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் பாரு. முகம் இல்லை, கை தான் எடுக்கிறேன். வாயால் சொல்லு. செமையாக இருக்குது.